நம்ம இந்த எலெக்ஷன் சீரீஸ்ல தொடர்ச்சியா இந்த வருஷம் நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல்களோட கள நிலவரம் என்ன அப்படிங்கறத தொடர்ச்சியா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதுல மிக முக்கியமான தேர்தல் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல நடக்குது. இந்த வருஷம் 3 கட்டமாக தேர்தல் நடக்குது. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல குறிப்பா ஜம்மு பகுதியில தொடர்ச்சியா இப்ப அதிகமான தீவிரவாத தாக்குதல்கள் நடந்துகிட்டு இருக்குது. அது பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சுதான் நடக்குது. பாகிஸ்தானை சேர்ந்த சில அமைப்புகள் பாகிஸ்தான் பேக்கிங்கோட தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கடந்த வீடியோல நான் சொல்லியிருந்தேன். இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல நடக்கக்கூடிய அந்த தீவிரவாத தாக்குதல் குறித்து பிரதமர் மோடி அவர்களே கார்கில் விஜய் திவாஸ் அன்னைக்கு வந்து கார்கிலோட வெற்றி தினம் அன்னைக்கு பேசினாரு. கடந்த காலத்துல இருந்து எந்த ஒரு வரலாறையுமே பாகிஸ்தான் இப்ப நினைவு கொள்ள மாட்டேங்குது. தொடர்ச்சியா பயங்கரவாதத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்க பாகிஸ்தான் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருக்காரு. ஆனா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல தொடர்ச்சியா இந்த தீவிரவாத தாக்குதல் தொடர்ந்துட்டு தான் இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் சட்டமன்ற தேர்தலை பயன்படுத்தி பாகிஸ்தானுடைய முகத்திரையை உலகம் முன்னாடி வச்சு கேவலப்படுத்தணும்னு பிரதமர் மோடி அவர்கள் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். அந்த சம்பவம் என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அதற்கு முன்னாடி ஜம்மு அண்ட் காஷ்மீர் சட்டமன்ற தேர்தல் குறித்தான அப்டேட்ஸ் இப்ப பாத்துருவோம். முதல்ல நம்ம இந்திய அலைன்ஸை பார்த்துருவோம். இந்திய அலைன்ஸ்ல ஆரம்பத்துல இருந்து தேசிய மாநாட்டு கட்சிக்கும் காங்கிரஸ்க்கும் ஒரு பிரச்சனை இருந்தது. காஷ்மீர் வேலையில யாரை நிறுத்துறது, ஜம்முல யாரை நிறுத்துறது அப்படிங்கிறது அந்த ஷீட் ஷேரிங்ல அவங்களுக்குள்ள பிரச்சனை போயிட்டே இருந்தது. ஒரு வழியா அந்த ஷீட் ஷேரிங் முடிஞ்சிருச்சுங்க. மொத்தமுள்ள 90 சட்டமன்ற தொகுதிகள்ல அங்க இந்திய அலையன்ஸ் சார்பா தேசிய மாநாட்டு கட்சி 51 சட்டமன்ற தொகுதிகளிலும், காங்கிரஸ் 32 சட்டமன்ற தொகுதிகளிலும், கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் ஒரு சட்டமன்ற தொகுதிகளிலும், ஜம்மு அண்ட் காஷ்மீர் நேஷனல் பேந்தர்ஸ் பார்ட்டி அப்படிங்கிற கட்சி ஒரு சட்டமன்ற தொகுதிகளையும் போட்டியிடுறாங்க. மொத்தமா நீங்க எண்ணி பார்த்தா 51 பிளஸ் 32 பிளஸ் 1 பிளஸ் 1 எண்ணி பார்த்தா 85 சட்டமன்ற தொகுதிகள் தான் வருது. அப்ப மீதி 5 தொகுதிகளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, மீதி 5 தொகுதிகளுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபைட் இருக்கும் அப்படின்னு இந்திய அலையன்ஸை சேர்ந்தவங்க எல்லாம் சொல்லிட்டு வர்றாங்க. அது என்ன ஃப்ரெண்ட்லி ஃபைட்னா, அந்த 5 தொகுதிகள்ல மட்டும் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல உள்ள இந்திய அலையன்ஸ்ல காங்கிரஸும் போட்டியிடுவாங்க, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் போட்டியிடுவாங்க, தேசிய மாநாட்டு கட்சியும் அங்க போட்டியிடுவாங்க. என்னடா அது அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா இந்த 5 தொகுதிகள்ல காங்கிரஸை சேர்ந்தவங்களும் எனக்கு இந்த தொகுதிகள் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேசிய மாநாட்டு கட்சியை சார்ந்த உமர் அப்துல்லா கட்சியினரும் எங்களுக்கு இந்த தொகுதியை கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கடைசி வரைக்கும் ஒரு முடிவு எட்டப்படாதனால இந்த 5 தொகுதிகள்லையுமே காங்கிரஸை சேர்ந்த வேட்பாளர்களும் களமிறங்குவாங்க, மார்க்சிஸ்ட் சேர்ந்த வேட்பாளர்களும் களமிறங்குவாங்க, தேசிய மாநாட்டு கட்சியுடைய வேட்பாளர்களும் களமிறங்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இந்திய அலையன்ஸோட நோக்கம் என்னவா இருந்திருக்குன்னா, இங்க பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய பாஜகவை நிராகரிக்கணும் அப்படின்னு தான் ஒரே கொள்கையோட நாங்க இந்த எலெக்ஷனுக்குள்ள போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த 5 சட்டமன்ற தொகுதிகளில் மட்டும் என்ன சொல்லுவாங்க, கண்டிப்பா காங்கிரஸ் வந்து தேசிய மாநாட்டு கட்சிக்கு எதிராக தான் பிரச்சாரம் பண்ணி ஆகணும், தேசிய மாநாட்டு கட்சியினுடைய வேட்பாளர்கள் காங்கிரஸ்க்கு எதிராக தான் பிரச்சாரம் பண்ணி ஆகணும். எல்லா ஊர்லயுமே இந்திய அலையன்ஸ்ல நடக்கக்கூடிய கூத்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்லயே நடந்திருக்கு. ஆனா ஒட்டுமொத்தமா கடைசியில ஒரு அலையன்ஸை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படிங்கறதாங்க உண்மை. இன்னொரு பக்கம் பாஜகல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத பாத்துருவோம். ஆரம்பத்துல பாஜக ரொம்ப ஸ்ட்ராங்காவே இந்த எலெக்ஷனுக்குள்ள போனாங்க. சில ப்ராக்சி கட்சிகளை வச்சு ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல எப்படி கூட்டணி அமைக்கலாம் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தாங்க. இந்த எம்பி எலெக்ஷன்லயும் அதான் பண்ணாங்க. அவங்களுக்கு ஓரளவுக்கு அங்க கை கொடுத்தது. ஆனா இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பாஜகவுக்கு ஒரு பிரச்சனை நீடிக்குதுன்னு தான் சொல்லணும். மத்திய பாஜக ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இவங்க தான் வேட்பாளர்கள் அப்படின்னு ஒரு 44 பேரை வந்து அறிவிச்சிருந்தாங்க. இதற்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல உள்ள பாஜகவினர்லாம் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் பாஜகவினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய ரவீந்தர் ரெய்னாவே இவங்களை எங்களால ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு ஒட்டுமொத்த அந்த 44 பேரையும் வந்து அந்த லிஸ்ட் அழிச்சிட்டு புதுசா இந்த முதல் கட்ட தேர்தல் செப்டம்பர் 18ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய தேர்தலுக்கு மட்டும் வேட்பாளர்களை அறிவிச்சிருக்காங்க மத்திய பாஜக. இதனால ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பாஜகவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒரு நெகட்டிவ் இருக்கிற மாதிரி தாங்க தோணுது. அது மட்டும் இல்லாம இந்திய அலையன்ஸ்ல நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, காங்கிரஸ்க்கு 32 சீட் ஒதுக்கி இருக்காங்கன்னு. அந்த 32 சீட்ல பெரும்பாலான இடங்கள் எதுவா இருக்குன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஜம்மு பகுதியை சார்ந்த இடங்கள் மட்டும்தான் இருக்கு. பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அங்க ஒரு பிரஷர் இருக்கு. பாஜக பெரும்பாலான இடங்கள் ஜம்முல ஜெயிச்சா மட்டும்தான் அவங்களால அங்க ஆட்சியை பிடிக்க முடியும். ஜம்முல கிட்டத்தட்ட 43 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. மொத்தமுள்ள 90 சட்டமன்ற தொகுதிகள்ல 43 ஜம்முலையும் 47 காஷ்மீர்லயும் இருக்கு. காஷ்மீர் முஸ்லிம் பாப்புலேஷன் அதிகமா உள்ள பகுதி அப்படிங்கறதுனால பாஜகவுக்கு அங்க ஒரு நல்ல ஹோப் கிடையாது. அதனால இந்த 43 சட்டமன்ற தொகுதிகள்ல ஒரு 40 இடங்களாவது வெற்றி பெற்றணும் அப்படிங்கறதாங்க பாஜகவோட ஒரு குறிக்கோளா இருக்கு. ஜம்முல இப்ப ரீசெண்டா காங்கிரஸனுடைய வளர்ச்சி அதிகமாயிட்டே இருக்கு. அதனால ஜம்முல இன்ஃப்ளூயன்ஸ் காங்கிரஸ் பண்ணுனா பாஜகவுக்கு அது ஒரு நெகட்டிவா தான் போய் முடியும். ஜம்மு அண்ட் காஷ்மீர் சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது பாஜகவுக்கு மிக முக்கியமான தேர்தல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பாஜகவுக்கு அங்க எல்லாமே எதிரியா தான் இருக்கிறாங்க. குறிப்பா மெஹபூபா முஃப்தியோடைய மக்கள் ஜனநாயக கட்சி என்னதான் இந்திய அலையன்ஸ்ல இல்ல அப்படின்னாலுமே
எல்லாருமே ஜம்மு அண்ட் காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் பாஜக தான் எங்களுடைய எதிரி, ஜம்மு அண்ட் காஷ்மீரோட சிறப்பு அந்தஸ்தை நீக்குனது அப்படிங்கிறது இந்தியாவுடைய அரசியலமைப்புக்கு எதிரானது, பாஜகவை ஒரு காலம் நாங்க மன்னிக்க மாட்டோம், கடந்த காலத்துல அவங்களுடைய கூட்டணி வச்சதை நினைச்சா எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு அப்படின்னு மக்கள் ஜனநாயக கட்சியோடைய தலைவர் மெஹபூபா முஃப்தி அவங்க ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய எதிரி பாஜக அப்படின்னு தான் மக்கள் கிட்ட சொல்லுவோம் வேற அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருந்து தான் வழி நடத்தணும், டெல்லியில இருந்து வழி நடத்தக்கூடாதுன்னு காங்கிரஸை சேர்ந்த ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ச்சியா சொல்லிட்டு வர்றாரு. இன்னொரு பக்கம் நம்ம தேசிய மாநாட்டு கட்சிக்கு போயிடுவோம். தேசிய மாநாட்டு கட்சி ஒருவேளை இந்திய அலையன்ஸ் ஆட்சி அமைஞ்சதுன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு கொடுக்கக்கூடிய இடஒதுக்கீடு நாங்க ரத்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு பாஜகவினர்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவில் 90% மக்கள் சிஸ்டத்துக்கு வெளியே இருக்கிறாங்க, ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்களுக்கு அவங்க இருக்கக்கூடிய அளவில் உறுதிய பிரதிநிதித்துவம் கொடுக்கலன்னு ராகுல் காந்தி அவர்கள் பேசிட்டு இருக்கிறாரு. ஆனா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இடஒதுக்கீடை ரத்து பண்ணுவோம்னு உமர் அப்துல்லா பேசுறதுக்கு எந்த ஒரு கண்டனத்தையுமே தெரிவிக்கல. கர்நாடகால டி.கே. சிவகுமாருக்கும் எந்த ஒரு கண்டனத்தையும் தெரிவிக்காம இருக்கிறாரு. இப்ப உமர் அப்துல்லாவுக்கும் எந்த ஒரு கண்டனத்தையும் இவர் சொல்ல மாட்டேங்கிறாரு. இதுதாங்க ராகுல் காந்தி சாதியை வச்சு இந்துக்குள்ள பிளக்கணும் அப்படிங்கறதா ராகுல் காந்தியோட நோக்கமே தவிர ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்களுக்கு எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் அவர் செய்ய மாட்டாரு அப்படின்னு பாஜகவை சேர்ந்தவங்க அங்க சொல்லிட்டு வர்றாங்க. இன்னொரு பக்கம் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பாஜகவினுடைய முக்கிய நபர் தேவேந்திர சிங் ராணா அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒருவேளை இந்திய அலையன்ஸ் ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா இப்ப இடஒதுக்கீடு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டி குஜார்ஸ் ஓபிசி பஹாரிஸ் அந்த இடஒதுக்கீடு அவங்க நீக்கினாங்க அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தி காட்டுவோம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. நான் எதனால இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது பாஜகவுக்கு மிக முக்கியமான தேர்தல் அப்படின்னு சொல்றேன்னா, பிடிபியா இருந்தாலும் சரி தேசிய மாநாட்டு கட்சியா இருந்தாலும் சரி அவங்க அலையன்ஸ் எல்லாம் இல்ல, ஆனா ரெண்டு பேருமே ஒரே விஷயத்தை தாங்க சொல்லிட்டு வர்றாங்க. ஒருவேளை இந்திய அலையன்ஸ் ஆட்சிக்கு வந்தாலோ இல்ல பிடிபி நாங்க ஆட்சிக்கு வந்தாலோ அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்கன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல கடந்த 5 வருஷத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னென்ன செஞ்சாங்களோ அது எல்லாத்தையுமே ஒரே கையெழுத்துல மாத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பதிவோட இறுதிக்கு வந்துட்டோம். ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல கடந்த ஒரு மாசத்துல மட்டும் பாகிஸ்தானை சேர்ந்த சில அமைப்புகள் இந்தியாவுடைய பாதுகாப்பு படை வீரர்கள் இந்தியாவுடைய சாதாரண பொதுமக்கள் அப்படின்னு 30 பேருக்கும் மேற்பட்டவர்களை வந்து கொலை பண்ணிருக்காங்க. இதுக்கெல்லாம் ரிட்டேலியேஷனா தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரதமர் மோடி அவர்கள் ஒரு விஷயத்தை பண்ண போறார் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த விஷயம் என்னன்னு பாத்துருவோம். ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற மீட்டிங் இந்த வருஷம் அக்டோபர் 15 மற்றும் அக்டோபர் 16 ஆகிய 2 தேதிகள்ல பாகிஸ்தான்ல உள்ள இஸ்லாமாபாத்ல அங்க மீட்டிங் நடக்க இருக்கு. ஒருவேளை பிரதமர் மோடி அவர்கள் இந்த கூட்டத்தை புறக்கணிச்சார் அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல நடக்கக்கூடிய அந்த தீவிரவாத தாக்குதல் பாகிஸ்தானால செய்யக்கூடிய அந்த தீவிரவாத தாக்குதலுக்கு எதிர்ப்பா இருக்கும் அப்படிங்கறதாங்க எல்லாருமே இதனால சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது இது வந்து ஒரு சைனாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமா இருக்கு. சைனா வந்து ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன்ல உள்ள நபர்களை மேலை நாடுகளுக்கு எதிர்ப்பா திருப்புறாங்க அப்படிங்கிற ஒரு பேசு பொருளும் இப்ப எழுந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு பக்கம் இது பாகிஸ்தானுக்கு கொடுக்கக்கூடிய அடியாகவும், இன்னொரு பக்கம் சவுத் சைனா ஈஸ்ட் சைனா சீல எல்லாம் சைனாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாயிட்டு இருக்கு. சைனா இந்தியாவுடைய பகுதிகளை வருஷம் மேப் ரிலீஸ் பண்ணும்போது இந்தியாவுடைய பகுதிகளை சைனால இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் மீட்டிங்க பிரதமர் மோடி தவிர்க்கிறதன் மூலியமா பாகிஸ்தானுக்கும் சைனாக்கும் 2 பேருக்குமே சேர்ந்து ஒரு அடி கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு தாங்க பலர் இப்ப சொல்லிட்டு வர்றாங்க. பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்த தீவிரவாத தாக்குதல்கள் இந்த தீவிரவாதத்தெல்லாம் ஒரு சீரியஸ் கண்டிஷன்ல தான் எடுக்கிறாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா அமித்ஷா அவர்களே 2026 மார்ச்சுக்குள்ள இடதுசாரி தீவிரவாதத்தை இந்தியாவிலிருந்து ஒழிச்சு கட்டுவோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா பிரதமர் மோடி அவர்களே எங்க போனாலுமே தீவிரவாதம் இருக்கக்கூடாது, இது வந்து போருக்கான நாட்கள் கிடையாது வளர்ச்சிக்கான நாட்கள் அப்படின்னு உக்ரைன்லயும் சொல்றாரு ரஷ்யாலையும் சொல்றாரு. அதனால பீஸ் அமைதி நிலவணும் அப்படிங்கறதாங்க பாஜகவை பொறுத்த வரைக்கும் அங்க ஒரு குறிக்கோளா வச்சிருக்காங்க. தொடர்ச்சியா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல எலெக்ஷன்ல நடக்கக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ச்சியா நாங்க தரலான் இருக்கோம். அதனால எங்களுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பாஜக வெற்றி பெறறதுக்கு என்ன செஞ்சா சரியா இருக்கும் அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இந்த மாதிரி இவங்களுக்கு குழந்தைகள் அப்படின்ற ஒரு விஷயத்துல பிரச்சனை வரும் முன்னாடியே தெரியும் பொழுது அப்ப அந்த இரு ஜாதகங்களை பொருத்தி என்ன பயன்? கட்டாயம் அதுக்கு தான் நம்ம பொருத்தம் பார்க்கிறோம். 5ஆம் இடத்தை கட்டாயமா ஆய்வு செய்யணும். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.